ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஆபத்துன்னு சொல்ல முடியாதுங்க. புரியாமல் வந்தால் அது நிச்சயமாக பெரிய ஆபத்தை வந்து கொடுக்குங்க. இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, புரிஞ்சு நம்ம அதுக்குள்ளே செயல்பட்டோம்னா அது பணம் கொடுக்குற மாதிரி வேறு எந்த துறையும் பணம் கொடுக்காதுங்க. புரியாமல் செயல்பட்டோம்னா அது நம்மளை வந்து கொண்டு போகிற இடம் வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழலாக இருக்குங்க. நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறதுங்க, நம்மளோட பிரச்சனையை வந்து நம்ம கைக்குள்ளே அடங்குற மாதிரி வச்சுக்கணுங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வாழ்க்கையில் வந்து என்னோட பிரச்சனை கைக்குள்ளே அடங்குற மாதிரி நான் வச்சுக்கிட்டேன்னா அந்த பிரச்சனையை என்னாலேயே சரி பண்ண முடியுங்க. கண்டிப்பாக. ஆனால் என் பிரச்சனை கைமீறி போயிடுச்சுங்க, அந்த பிரச்சனையை சரி பண்ண வேறு யாராவது ஹெல்ப் பண்ணாதான் முடியுங்க. ஹெல்ப் பண்ண ஆள் இல்லைன்னா அது என்னோட வாழ்க்கையை கடைசி கட்டத்துக்கு கொண்டு போய் விட்டுருங்க. ஆனால் சில பேருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆசையில் உள்ள வர்றாங்க. எடுத்தோடனே நம்ம வந்து இன்னொரு 10 நாளில் ஒரு ஆயிரக்கணக்காக சம்பாதிச்சணும், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும் அப்படின்னு இன்ட்ராடேக்குள்ளே வர்றாங்க. சில பேர் ஓகே அது அமைஞ்சா கூட நிறைய பேருக்கு அது ஒரு நஷ்டத்தில் போய் முடியுது. ஏன்னா காலையில் ஆரம்பித்தாங்க அப்படின்னா சாயந்தரம் வரைக்கும் இந்த டைம் முடிகிற வரைக்கும் செல்லு பை அப்படின்னு மாறி மாறி அந்த குழப்பத்துக்குள்ளே இருக்கிறாங்க. ஸோ இன்ட்ராடேயில் எப்படிப்பட்ட டிசிப்ளின் தேவை சார்? அதாவது மிலிட்ரி ரூல்னு சொல்லுவாங்க, அந்த ரூல் இதுக்குள்ளே இருக்கணுங்க. பட் ஆனால் 100க்கு 90 பேருக்கு வந்து அந்த ரூல் கிடையாதுங்க. ஏன்னாங்க அவங்க இந்த சந்தைக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி, சந்தையை புரியறதுக்கு முன்னாடியே நிறைய பணத்தை வந்து இழந்துடுறாங்க. தவறாக பண்ணிங்க, தனக்கு உண்டான அந்த கமிட்மெண்ட்டை வந்து எடுத்துக்கிட்டுங்க நிறைய பணத்தை வந்து இழந்துடுறாங்க. நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறதுங்க, இந்த இன்ட்ராடே வந்து ஒரு வியாபாரமாக எடுத்து நீங்கள் பண்ணவே முடியாதுங்க. பங்குச்சந்தை என்றதே ஒரு முதலீட்டுக்கு உண்டான ஒரு இடம் தான், நல்லா புரிஞ்சுக்கணுங்க. இது வந்து டெய்லி வியாபாரம். என்னையே நிறைய பேர் கேட்பாங்க, இது ஒரு வியாபாரமாக எடுத்து பண்ணலாமாங்க அப்படின்ட்டு. இது ஒரு வியாபாரம் கிடையாதுங்க. நான் வந்துங்க இன்ட்ராடேயில் சம்பாரித்து நான் மளிகை வாங்கணுங்க, வாடகை கட்டணுங்கன்னா கண்டிப்பாக வந்துடாதீங்க, முடியாதுங்க. வந்ததுக்கப்புறம் நீங்கள் மளிகையாவது வாங்கிக்கலாம், வாடகையாவது கட்டிக்கலாம். எந்த அழுத்தத்தோடும் நீங்கள் இதுக்குள்ளே வரக்கூடாதுங்க. இப்போ கூட நான் வரும்போது பார்த்தீங்கன்னா காரில் வந்து ஒரு டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பை பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காருங்க, ஸ்டாக் மார்க்கெட்டோட ஆப்புங்க. நிச்சயமாக அவரால் வின் பண்ண முடியாதுங்க. ஏன் வின் பண்ண முடியாதுன்னா அவருக்கு அந்த தொழில் ஒத்து வருமானா ஒத்து வராதுங்க. ஏன்னா அவர் பார்க்குற வேலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்க. இன்னொன்றுங்க, அவரோட வருமானம் வந்து பெரிய அளவில் இருக்குமான்னு நம்ம எதிர்பார்க்க முடியாதுங்க. அவருக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைக்குங்க. அந்த 1000 ரூபாய் அவருக்கு கிடைக்கும்போது அவர் வந்து அதை பங்கு சந்தையில் இன்ட்ராடேயில் முதலீடு பண்ணும்போது என்ன ஆகும்னா அது நஷ்டம் தான் அடையுங்க. ஏன்னா அவரோட கவனம் வந்து வேறு இடத்துல இருக்குங்க. அந்த அளவுக்கு அவருக்கு புரிதல் இருக்குமான்றதும் தெரியாதுங்க. இப்போ என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் உள்ளே வரும்போதுங்க அங்கே சம்பாதிக்கிற பணத்தை கொண்டு வந்துங்க இங்கே தேவையில்லாமல் வந்து விட்டுருவாங்க. இப்போ இந்த மாதிரி சிக்கலை வந்துங்க நிறைய பேர் வளர்த்துக்கிறாங்க. இதுக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்கள் செலவை மட்டும் நீங்கள் வேகப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் சேமிப்பை வந்து நீங்கள் வந்து வேகப்படுத்தாமல் நீங்கள் அதை வந்து ரிவர்ஸில் கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம உணர்வோங்க. நமக்கு முக்கியமான தேவைகள் இருக்கும்போது அந்த பணம் வந்து உங்களுக்கு உபயோகப்படாமல் போயிட்டுருக்கும். அதனால் இந்த மாதிரி மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க, மிடில் கிளாஸ்ன்னா மிடில் கிளாஸ் மட்டும் கிடையாதுங்க, எல்லாருமே இங்கே நான் எப்போவுமே சொல்கிறதுங்க, இன்றைக்கி நம்ம இருக்கிற பணக்காரர்கள்லாம் பார்க்குறோம் பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பணம் சம்பாதிக்கிறாங்க, சேமிக்கிறாங்க, சேமிப்பை முதலீடாக மாற்றுறாங்க, அவ்வளோதாங்க. இதுதான் முக்கியமான விஷயம். இப்போது நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்க தாத்தாலாம் தங்கத்தட்டில் சாப்பிட்டவருங்கன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு இப்போ சாப்பிட்றதுக்கு சில்வர் தட்டு கூட இல்லைங்க. எத்தனையோ நடிகர்களை பற்றியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தேரில் வளம் வந்தவங்கன்னு வாங்க. அதாவது அந்த பெருமையை பற்றி பேசும்போதுங்க, தங்கத்தட்டில் சாப்பிட்டவர், வெள்ளித்தட்டில் சாப்பிட்டவர்னு சொல்கிறாங்களா இல்லையா, நம்மளே கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. இப்போ அந்த சந்ததி என்னென்னா வாடகை வீட்டில் இருக்குங்க, வாடகை கட்ட முடியலங்க, சில்வர் தட்டு இல்லைங்க. நீ எத்தனை தங்கத்தட்டில் சாப்பிட்றது முக்கியம் இல்லை, உன் சந்ததிக்கு வந்துங்க என்ன நீ நகர்த்தி வச்சுட்டு போயிருக்கன்றது தான் முக்கியம். ஒன்று சேமிப்பாக நகர்த்தணும், இல்லை படிப்பாக நகர்த்தணுங்க. அது நடந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்ந்ததுக்கு உண்டான அர்த்தம் வந்து முழுமையடையும் போது பார்த்தீங்கன்னா உங்கள் செலவை மட்டும் நீங்கள் வேகப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் சேமிப்பை வந்து நீங்கள் வந்து வேகப்படுத்தாமல் நீங்கள் அதை வந்து ரிவர்ஸில் கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம உணர்வோங்க. நமக்கு முக்கியமான தேவைகள் இருக்கும்போது அந்த பணம் வந்து உங்களுக்கு உபயோகப்படாமல் போயிட்டுருக்கும். அதனால் இந்த மாதிரி மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க, மிடில் கிளாஸ்ன்னா மிடில் கிளாஸ் மட்டும் கிடையாதுங்க, எல்லாருமே இங்கே நான் எப்போவுமே சொல்கிறதுங்க, இன்றைக்கி நம்ம இருக்கிற பணக்காரர்கள்லாம் பார்க்குறோம் பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பணம் சம்பாதிக்கிறாங்க, சேமிக்கிறாங்க, சேமிப்பை முதலீடாக மாற்றுறாங்க, அவ்வளோதாங்க. இதுதான் முக்கியமான விஷயம். இப்போது நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்க தாத்தாலாம் தங்கத்தட்டில் சாப்பிட்டவருங்கன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு இப்போ சாப்பிட்றதுக்கு சில்வர் தட்டு கூட இல்லைங்க. எத்தனையோ நடிகர்களை பற்றியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தேரில் வளம் வந்தவங்கன்னு வாங்க. அதாவது அந்த பெருமையை பற்றி பேசும்போதுங்க, தங்கத்தட்டில் சாப்பிட்டவர், வெள்ளித்தட்டில் சாப்பிட்டவர்னு சொல்கிறாங்களா இல்லையா, நம்மளே கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. இப்போ அந்த சந்ததி என்னென்னா வாடகை வீட்டில் இருக்குங்க, வாடகை கட்ட முடியலங்க, சில்வர் தட்டு இல்லைங்க. நீ எத்தனை தங்கத்தட்டில் சாப்பிட்றது முக்கியம் இல்லை, உன் சந்ததிக்கு வந்துங்க என்ன நீ நகர்த்தி வச்சுட்டு போயிருக்கன்றது தான் முக்கியம். ஒன்று சேமிப்பாக நகர்த்தணும், இல்லை படிப்பாக நகர்த்தணுங்க. அது நடந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்ந்ததுக்கு உண்டான அர்த்தம் வந்து முழுமையடையும்.